ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நாம் குக்கர்லேயே டக்குன்னு டேஸ்ட்டாக ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சாம்பார் பருப்பை நல்லா கழுகி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கர்லேயே 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாமே சேர்க்கலாம். நான் பூசணிக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், நீங்கள் இன்னும் எது இருக்கோ எல்லா காய்கறிகளுமே சேர்த்திக்கலாம். இதுக்கு நாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெள்ளரிக்காயை தோலையெல்லாம் சீவிட்டு நடுவில் இருக்கிற அந்த விதையும் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த விதையை எடுத்துருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும் சாப்பிடையில். இது காய் ரொம்ப பொடுசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கங்க. நாம் குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதனால் ரொம்ப பொடுசாக போட்டால் எல்லாம் கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டுக்குங்க. இப்போ அதே மாதிரி புடலங்காயும் நான் மேலே தோலையெல்லாம் சீவிட்டு நடுவில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி அதையும் இதே மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கலாம். நான் பூசணிக்காயை இது ரொம்ப கெட்டியாக இல்லை, சாஃப்டாக இருந்துச்சு, அதனால் நான் தோலை எடுக்கலை. அப்படியே எல்லாம் ஒரே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கங்க. இது கொத்தவரங்காய், அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா இதே மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. ஏன்னா இல்லைன்னா கத்திரிக்காயெல்லாம் ஒரு மாதிரி காரில் அடிக்கும், அதனால் எல்லா காயும் நல்லா கழுகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ நமக்கு பருப்பு வெந்துருச்சு. இதே குக்கர்லேயே இந்த பருப்புக்குள்ளேயே நாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். இந்த காய் எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுருங்க. நீங்கள் இன்னும் என்னென்ன காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இன்னும் என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயுமே சேர்க்கலாம். நம்ம காய் நிறைய போடையில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மசாலா நான் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. இது நம்ம கடையில் பேக்கெட்டில் வாங்குகிற சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன், வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடி அல்ல. அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாத்தூள். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கங்க, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாமே அந்த காய்க்குள்ளேயே போட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன தக்காளி, நம்ம புளியும் ஆட் பண்ண போகிறோம், அதனால் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சி வடித்து ஊற்றிக்குங்க. அந்த தோலையெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஊற்றிக்குங்க. இது கூடவே மல்லி இலை போடுங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். நம்மளுக்கு அந்த குக்கரில் விசில் வரையிலேயே நல்லா வாசமாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பொடி, சாம்பார் பொடி, இது எல்லாமே நல்லா அடியில் வரைக்கும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாட்டம் வேண்டாம், ஏன்னா காயெல்லாம் வேகையில் இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வரும் சாம்பார். இப்போ நாம் குக்கரில் மூடி போட்டு, உங்கள் குக்கரில் டக்குன்னு விசில் வந்துடும் அப்படின்னா 2 விசில் வைங்க. கொஞ்சம் லேட்டாகி வரும் அப்படின்னா ஒரே விசில்லே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு விசில் போயிடுச்சு.
இப்போது நமக்கு காயெல்லாம் நல்லா வெந்து சாம்பார் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டத்தான் இருக்கும். ஆனால் ஆற ஆற இது நல்லா கெட்டியாக வந்துடும். நீங்கள் வந்து இப்போ தண்ணியாட்டு இருக்குதுன்னு சொல்லிலாம் சுண்ட வைக்க வேண்டாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இது வரைக்கும் நாம் தாளிக்கவே இல்லை, அப்படியே எல்லாத்தையும் குக்கர்லேயே போட்டு தான் வேக வச்சோம். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஒரு தடவை சாம்பாருக்கு ஊற்றி தாளித்து பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு ஒரு அரை ஸ்டேஜ் பொரிஞ்ச உடனேயே 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்குங்க. அது வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் கலர் மாறையில் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே வந்து கருவேப்பிலை, உங்களுக்கு வந்து பெருங்காயம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடை சாம்பார் தூள் தான் போட்டேன், அதனால் நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு ஆட் வேணும்னா இந்த எண்ணெய்க்குள்ளேயே பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அந்த தாளிப்பை எடுத்து சாம்பாருக்குள்ளே ஊற்றிட்டா நம்மளுக்கு சாம்பார் ரெடி. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் இட்லி வேகிறதுக்குள்ளே நாம் சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஸ்பைசி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.